ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்னைக்கு லஞ்ச் என்ன செய்யுது ஒரே குழப்பமா இருந்துச்சு. சரின்ட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த முட்டை 2 எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வச்சு டக்குன்னு ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். ஆனியன் வந்து ஒரு ஆனியன் பெரிய ஆனியனாக கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் கட் பண்ணி வதக்கி வச்சுக்கோங்க. இது வந்து டக்குன்னு நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாம். போர் ஆகிற நேரம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அதோட 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 2 இல்லை, ஒரு 1.5 தக்காளி போல் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், அது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ பெரிய புளியை வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஒரு 4 பத்த தேங்காய் பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சி ஊற்றணும். வதங்கட்டுறது நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு தொக்கு கண்டிஷன் நல்லா வதக்கி விடணும். நல்லா தொக்கு மாதிரி வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஓகே, எனக்கு இன்னும் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். அடுப்பாக ஃபாஸ்ட்டாக எழுதி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், புளி கரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் இருக்குல்ல, இவ்வளோதான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் காணதான் சோம்பு போட்டிருக்கேன். ஓகே, இதை அரைச்சிட்டு வந்து இதில் ஊற்றி ஒரு கொதி வந்தால் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மேலே கொத்தமல்லி போட்டுற வேண்டியது. ஸோ கொதிக்கிட்டு வந்து நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, அரைச்சின புளியெல்லாம் நல்லா கொதிக்குது. ஸோ தேங்காய் அரவை கொஞ்சம் அரைச்சிருந்தேன் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும்போது நம்ம ப்ரோட்டீன் இருக்கார் இல்லையா, அவரை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஓகே, இது ஒரு ஆளுக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணா இப்போ நான் சொன்னதுலேயே எல்லாம் ஜாஸ்தி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, கொதிக்கட்டும், நம்ம உடச்சி ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஊற்றுன தேங்காய்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் முட்டையை உடச்சிக்கோங்க. உடச்சி தனித்தனியாக ஒன்று சேராத அளவுக்கு தனித்தனியான இடமா பார்த்து ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கச்சபிச்சான்னு ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். எல்லாம் கொதிக்கட்டும், நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ மேலே கொத்தமல்லி தலையை நறுக்கி வச்சுருக்கேன், போட்டு விடணும். ஓகே, வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. மேலே கொத்தமல்லியே போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை குழம்பு இன்றைக்கி பார்த்தோம். ஓகே, அவ்வளோதான். எப்படி ஹீட்டில் இன்னும் இருக்கும் இல்லையா, அதனால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். வேகட்டும், அவ்வளோதான். நான் மூடி போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட், பாய். ஸோ இது சாப்பிட்றதுக்கு புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். ஓகே, பாய்.